வணக்கம், இது சினி வாய்ஸ். நான் வேலோன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவின் 5 மெகா ஹிட் காதல் திரைப்படங்கள். 70s, 80s, 90s மட்டுமல்ல, எப்பவுமே எவர் கிரீன் சப்ஜெக்ட்னா அது காதல் தான். எல்லா காலங்களிலும் ட்ரெண்ட் எப்படி மாறினாலும் சரிதான், காதல் படங்களை ரசிப்பது மாறவே மாறாது. அப்படி தமிழ் காதல் திரைப்படங்களில் நம்மை கலங்கடித்த 5 திரைப்படங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற படம் 1999ஆம் வருடம் வெளிவந்த சேது. பாலாவின் இயக்கத்தில் கந்தசாமியினுடைய தயாரிப்பில் வெளிவந்த இந்த படத்துல விக்ரம், அபிதா, ஸ்ரீமன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க. விக்ரமுக்கு சியான் விக்ரம்னு பேரு வந்ததே இந்த படத்துல இருந்துதான். இளையராஜாவினுடைய இசையில் காண கருங்குயிலே, எங்கே செல்லும் இந்த பாதை, மாலையின் வேதனை கூட்டுதடி, வார்த்தை தவறி விட்டாய் அப்படின்னு எல்லா பாட்டுமே ஹிட். அவள் இல்லாத உலகில் இருக்க பிடிக்காமல் மீண்டும் மனநல மருத்துவமனைக்கே செல்லும் நாயகனும், வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மாங்கிற அறிவுமதி வரிகளுக்கு இளையராஜாவின் குரலில் வரும் பாடலும் நிச்சயம் நம்மை கலங்கடிக்கும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய இயக்கத்தில் தனுஷ், ஸ்ருதிஹாசன் இவர்களினுடைய நடிப்பில் வெளிவந்த 3 இந்த படத்தினை ஆர்கே புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சாங்க. அனிருத்தினுடைய இசையில் கண்ணழகா, நீ பார்த்த விழிகள், போனி போ, இந்த 3 பாட்டும் ஒரு ரகம்னா, இந்த படத்தை வேறொரு இடத்துக்கே எடுத்துட்டு போன பாட்டு ஒய் திஸ் பலவரடி. தன்னை மீறிய கோபத்தால் தன் காதல் மனைவிக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று எண்ணுகின்ற நாயகனினுடைய முடிவுதான் இந்த படம். தனுஷ், ஸ்ருதிஹாசன் 2 பேருமே தங்களுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. வேல்ராஜினுடைய ஒளிப்பதிவு இந்த படத்திற்கு மென்மேலும் அழகு சேர்த்திருக்கும். இயக்குனர் சங்கரினுடைய எஸ் பிக்சர்ஸினுடைய தயாரிப்பில் பாலாஜி சக்திவேலனுடைய இயக்கத்தில் பரத், சந்தியாவினுடைய நடிப்பில் வெளிவந்த இந்த படம் மக்களால் அந்த டைமுக்கு கொண்டாடப்பட்டதுன்னே சொல்லலாம். இந்த கதை ஒரு உண்மை சம்பவம் டைரக்டர் முன்னாடி சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு சொன்னார், இல்லை அது உண்மை சம்பவம் இல்லை, அது கற்பனை தான் சொன்னார். அந்த நேரத்தில் ஹைப் ஏற்றுறதுக்காக அதை சொன்னதாக சொன்னார். எப்படியா இருந்தாலும் சரி, இது கற்பனையாக இருந்தாலும் கிளைமேக்ஸில் சந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸும் பரத்தோட பெர்ஃபார்மன்ஸும் நம்மளை நிச்சயமாக கலங்கடிக்கும். ஜோஷ்வா ஸ்ரீதரனுடைய இசையில் நா. முத்துக்குமாரனுடைய வரிகளில் இவன் தான் இந்த தண்டத்தை கருப்பாயி, தொட்டு தொட்டு, புறா கொண்டு போல, இங்க குறிப்பா உனக்கென இருப்பேன், அத்தனை பாடல்களுமே ஹிட். 2004 சிறந்த படத்துக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டை இந்த படம் வாங்கினுச்சு. புன்னகை மன்னன் படத்தோட தொடக்கமே பாட்டு தான். பாட்டு முடிஞ்ச உடனே தற்கொலை சீன் தான். வித்தியாசமான காதல் கதையை பிரசன்ட் பண்ணாரு கே. பாலச்சந்தர். 1986ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்துல டோட்டலாவே டிஃபரெண்டா டியூவல் ரோல் பண்ணாரு நம்ம உலகநாயகன் கமலஹாசன். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே நடிக்கல, வாழ்ந்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இசைஞானியினுடைய இசையில் ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், என்ன சத்தம் இந்த நேரம், வான்மேகம், கவிதை கேளுங்கள், காலகாலமாக வாழும், சிங்களத்து சின்ன குயிலே, மாமாவுக்கு குடுமா குடுமான்னு அத்தனை பாட்டுமே எவர் கிரீன் லவ் சாங்ஸ். காதலும் தற்கொலையும்னு ஆரம்பிச்ச இந்த படம் காதலும் கொலையும்னு முடியும். எதிர்பாராத தொடக்கமும் எதிர்பாராத முடிவும் இந்த படத்துல நிச்சயம் அனைவரையும் அதிர்ச்சியாக்கும். 3ஆம் பிறை 1982ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். அதுவும் கடைசி 7 நிமிட கிளைமேக்ஸ் நம்மளை உலுக்கிடும். கமலா, ஸ்ரீதேவியான 2 பேருமே நடிப்புல போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. கண்ணதாசனுடைய கடைசி பாடலை பெற்ற படமும் இதுதான். பாலு மகேந்திராவினுடைய இயக்கமும் இளையராஜாவினுடைய இசையும் நம்மளை வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போகும். இந்த படத்துக்காக தேசிய விருதை பெற்றார் கமலஹாசன். 1 வருட காலம் வெற்றிகரமாக ஓடிய காதல் திரைப்படமும் இதுதான். இந்த படத்துல வர சுப்பிரமணிய மறக்கவே முடியாது. இளையராஜாவின் இசையில நரிக்கதை, பொன்மேனி உருகுதே, பூங்காற்று புதிதானது, கண்ணே கலைமானேன்னு எல்லா பாட்டும் ஹிட். காலம் கடந்து காதலால் மறையாமல் நிற்கின்ற இந்த 5 படங்களுமே தமிழ் சினிமாவினுடைய பொக்கிஷம் தான் சொல்லணும். மீண்டும் விரைவில் சந்திப்போம்.